ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஏசி இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் போடாமல் இருந்தது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா குருநாதா இதுக்கு மேல் தாங்க முடியாது குருநாதான்னு உடனே ஒரு ஸ்டெபிலைசரை நான் வந்து வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதை நான் சாதாரணமாக வாங்கல. ஆன்லைனில் நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததில் மைக்ரோடெக் ஸ்டெபிலைசர் நல்லா இருக்குன்னு ஏசி டெக்னீஷியன் ஒருத்தர் சொல்லியிருந்தார். அதை பார்த்துட்டு தான் நான் ஏசி ஸ்டெபிலைசர் வாங்கினேன். அதோட ஸ்பெக்லாம் வந்து பாருங்கள், ஃபோட்டோஸில் நான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். என்னோடய ஸ்டெபிலைசர் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ஸ்டெபிலைசரு. நான் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு சொன்னல, என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கிரைண்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓவர் ஹீட் ஆகி புகையாக வந்து கிரைண்டர் நின்று போயிடுச்சு. எனக்கு மைண்ட் தாட்டில் அடி வாங்கின கைப்பிள்ளைக்கே இந்த அடினா அடி வாங்கின உயிரோடு இருப்பனான்ற மாதிரி 2000 ரூபா கொடுத்து வாங்கின கிரைண்டருக்கே இந்த கதினா 33,000 ரூபா கொடுத்து வாங்கின அந்த ஏசிக்கு என்ன கதின்ற மாதிரி தான் எனக்கு மைண்டில் ஓடிச்சு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு மற்ற செலவெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இந்த செலவு பார்ப்போன்னு சொல்லிட்டு உடனே ஏசி ஸ்டெபிலைசர் நான் ஆர்டர் போட்டு வர வச்சிட்டேன். ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். நாங்கள் வாங்கும்போது 2069 ரூபா இருந்தது. இப்போ என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து நானே தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். கூடிய சீக்கிரம் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். முதல்ல இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் ஐபின்னு காமிக்குதுங்களா, இன்புட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 273/74 காமிக்குதுங்களா, அதாவது 273 வோல்டேஜில் வருது. அதை ஏசி ஸ்டெபிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக எவ்வளோ கொடுக்குதுன்னு பாருங்கள். 244/43 ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி கொடுக்குது. பொதுவாகவே மின்சாதன பொருட்கள் இயங்குறதுக்குன்னு ஒரு வோல்டேஜ் இருக்கும், அதாவது மின்னழுத்தம். அந்த மின்னழுத்தம் வந்துச்சுன்னா அந்த மின்சாதன பொருளுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதுக்கு அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ வரும்போது அது எதாவது பாதிப்படையும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருக்கேன், படித்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏசி ஸ்டெபிலைசர் வந்து பார்த்திங்கன்னா 281 வோல்டேஜ் இன்புட் பவராக வருது. இப்போ இந்த அளவுக்கு வோல்டேஜ், அதாவது மின்னழுத்தம் அதிகமாக வரும்போது நம்ம மின்சாதன பொருட்களுக்கு ஏதாவது பாதிப்படையும். அதனால் இந்த ஸ்டெபிலைசர் அவுட்புட்டாக 253, அதாவது ஆவரேஜாக ஒரு 27லேருந்து 28 பாயிண்ட் கம்மி பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா, 240 தான் கொடுக்கும் இல்லை 230 தான் கொடுக்கும்னு அதில் வந்து ப்ரோக்ராம் கிடையாது. வர இன்புட் வோல்டேஜை வச்சு அதுலேருந்து 23லேருந்து 27, 28 பாயிண்ட் வந்து வோல்டேஜ் வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. அடுத்ததாக நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டெபிலைசரில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரேஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் 160, அதாவது வோல்டேஜ் 160 to 185, அதாவது 160க்கு கீழே போச்சுன்னா இந்த ஏசி வந்து ஒர்க் ஆகிட்டுருக்குன்னா அது ஒர்க் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணிவிடும். 185க்கு மேலே போனாலும் இந்த ஏசி ஆனில் இருந்ததுன்னா அது ஆஃப் பண்ணிவிடும். ஓகேங்களா, எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு. அதுக்குள்ளே வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுன்னா அதுவாகவே கம்மியாக வரும்போது அதிகப்படுத்தியும் அதிகமாக வரும்போது கம்மிப்படுத்தியும் கொடுத்துரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 285 தாண்டிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ்ன்றதுனால ஹச்ன்ற சிம்பிள் காமிக்குது. இந்த மாதிரி வரும்போது ஏசிக்கு சுத்தமாக கரண்ட் போகாது, ஏசியை உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து 238ன்னு காமிக்குதுங்களா, இப்போ இன்புட்டும் 238ன்னு காமிக்கும். ஏன்னா 240 வோல்டேஜ் வந்து மின்சாதன பொருட்கள் இயங்கிறதுக்கு ஒரு சரியான அளவு. அதனால் என்ன பண்ணுது, அந்த 240 இல்லை அந்த 240க்கு பக்கத்தில் ஒரு 2.3 பாயிண்ட் வந்து முன்ன பின்ன இருந்ததுன்னா அதே வோல்டேஜ் அவுட்புட்டாகவும் கொடுக்குது. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்லேருந்து நம்ம ஏசியை பாதுகாக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டெபிலைசர் எதுவாக வேணால் இருக்கட்டும், ஆனால் உங்கள் ஏரியாவில் ஹை வோல்டேஜாக வருமா இல்லை லோ வோல்டேஜாக வருமா தெரியாது. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் லோ வோல்டேஜ் வந்தது கிடையாது, ஹை வோல்டேஜ் தான் வரும். இன்கேஸ் அது லோ வோல்டேஜ் இருக்கிற ஏரியாவாக இருந்ததுன்னா நீங்கள் டபுள் பூஸ்டர் ஸ்டெபிலைசர்னு ஒன்று இருக்குது. அது வந்து இதை விட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வரும். அந்த ஸ்டெபிலைசர் போட்டிங்கன்னா தான் உங்கள் ஏசி வேலை செய்யும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மைக்ரோடெக், எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்டெபிலைசர் வாங்கினீங்கன்னு தெரியாது, நான் வாங்கினது மைக்ரோடெக்கு. அந்த ஸ்டெபிலைசர் எப்படி நான் ஒர்க் ஆச்சுன்னு தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டெபிலைசரு வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஹை வோல்டேஜ் ப்ராப்ளம் இருக்கா லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டெபிலைசர் வாங்கிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு அது சரியாக ஒர்க் ஆகலைன்னா ஃபீல் பண்ணக்கூடாது. வாங்குறதுக்கு முன்னாடியே எவ்வளோ வோல்டேஜ்ன்றது பார்க்கணுன்னா வோல்டேஜ் மீட்டர் இருக்குது, அது வந்து எலக்ட்ரீஷியன் வச்சுருப்பாங்க. அவங்கள நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனுக்கு எந்த ஸ்டெபிலைசர் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அதை வாங்கி போடுங்க. கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் ஏசி ஸ்டெபிலைசரை நீங்களாகவே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணிக்கோங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.